முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும். தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும், நீக்கணும், கல்வித்துறையை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க. அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது. என்னோட 27வது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் 40 வயதை நெருங்க போகிறேன், இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. அதனால நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, தளபதி நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும். அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். எங்களை போல எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த நியமன தேர்வுங்கிற 2வது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும், நீக்கணும், கல்வித்துறையை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில். ஒரு 1 முதல் 5 வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை ரொம்ப வேதனை அடைய வைக்கிறாங்க. தளபதி ஐயா அடுத்த சிஎம்மாக வரணும், அவங்க எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.